சரவண மாதிரியே இருக்கு. கூட இருக்கிறது யாருன்னு தெரியலையே. சந்தியா தானே இவன் கூட வருவா. அவளை ஆளை காணோம். இவ சரவணனுக்கு சொல்லி கொடுக்கறாளா? இவன் என்ன நினைச்சிட்டு இப்படி போயிருக்கான்? இவ எதுக்கு இப்படி பண்றா? ஐயோ, கலிகாலன்னு சும்மாவா சொன்னாங்க? வண்டி ஓட்டுறது எப்படின்னு ஆம்பளைக்கு சொல்லி கொடுக்கற காலமா இருக்குது இது. அதுவும் அடிச்சு சொல்லி கொடுக்குது பாத்தியா? யாரு பெத்த புள்ளையோ இப்படி அடி வாங்கி கத்துக்கணும்னு அது தலையில எழுதி இருக்குது. பாவம். இதையாமா நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற? இப்படி அமைதியாவே இருந்த என்னதான் அர்த்தம்? இந்த நேரத்துல நான் உன்கிட்ட கேக்குறது எதுவா இருந்தாலும் என்ன முழுசா நம்பி சொல்லு. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் அதுக்கு சப்போர்ட்டாவது இருப்பேன்ல. அதே இல்ல, அப்படி சொல்ற அளவுக்கு எதுவும் அப்படிப்பட்ட பெரிய பிரச்சனை ஒண்ணும் இல்ல. அப்புறம் ஏன் இப்படி இருக்க? இது வழக்கமான பார்வதியே இல்ல. நேத்து மத்தியானத்துல இருந்து ஒரே தலைவலி, இன்னும் சரியாகவே இல்ல. ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா இருக்கு. இந்த வயசுல உனக்குலாம் தலைவலியா? பேசாம பைக் எடுத்துட்டு கேரளா பார்டர் வரைக்கும் போயிட்டு வருவோமா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நான் வீட்டுக்கு போறேன். நான் வரேன். ஹே பார்வதி, உட்கார. இல்ல அது உட்காரு பார்வதி, உட்காரு. நான் என்ன உன்ன அப்படியே கடத்திட்டு போற போறேன்? இந்த கையை பிடிச்சிட்டே அப்படியே ஊரை சுத்தணும்னு ஆசை, அவ்வளவுதான். பார்வதி, கையில போட்டிருந்த மோதிரம் எங்க? சொல்லு பார்வதி. நேத்து வீட்டுக்கு போனதும் ரொம்ப டைட்டா இருக்குன்னு கழட்டி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் எங்க இருக்குன்னு தெரியல, காணோம். அது எவ்வளவு முக்கியமான மோதிரம். எவ்வளவு ஆசாசியா நான் உனக்கு வாங்கி கொடுத்தேன். கொடுக்கும் போதே அதை என்கேஜ்மெண்ட் மோதிரம் மாதிரி நினைச்சுக்கோன்னு சொல்லி தானே கொடுத்தேன். அதை காணோன்னு இவ்ளோ அசால்ட்டா சொல்ற? நான் ஒன்னும் அந்த மோதிரத்தை விக்கல, அடகு வைக்கல. வீட்டுல எங்கேயாச்சும் இருக்கும். எங்கேயாச்சும் இருக்குமா? அந்த மோதிரம் நம்ம காதலோட அடையாள சின்னம்னு நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ என்ன இவ்வளவு சாதாரணமா பேசிக்கிட்டு இருக்க? என்ன விட உங்களுக்கு அந்த மோதிரம் தான் முக்கியமா? நான் என்ன கேக்குறேன், நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? சாரிங்க, ஏற்கனவே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. இதுல தலைவலி வேற. ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க தான் வந்தேன். பார்த்தா அப்படி ஒன்னும் தெரியல. நான் கிளம்புறேன். பார்வதி, பேசிட்டு இருக்கும் போதே நீ பாட்டுக்கு போற? நான் அப்புறமா வீட்டுக்கு போயிட்டு கால் பண்றேன். பார்வதி, இதை அப்படியே ஊதி பெருசாக்கி மொத்தமா முடிச்சு விட்டுற வேண்டியதான். அது வந்து என்னன்னா, அம்மா 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 போனை கொடுங்கம்மா. அம்மா அம்மா கொடுங்கம்மா. என்னடி அம்மா 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 அம்மான்னு எப்ப பார்த்தாலும் கையில போனு 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 தான். இத பாரு, இன்னொரு தடவை நீ போன் பேசுறத நான் பார்த்தேன், நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. மா, என்னம்மா காலையில இன்னைக்கு என்ன பஞ்சாயத்து? அர்ச்சனா எதுவும் 7:30 எழுத்துட்டாளா? என்னாச்சு சிவகாமி? ஏன் இவ்வளவு கோவமா இருக்க? வெளியில ஏதாவது பிரச்சனையா? எப்ப பார்த்தாலும் கையில பேப்பரோட, இந்த பேப்பரை முதல்ல தூக்கி போடுங்க. இந்த வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு எப்பதான் நீங்க கவனிக்க போறீங்களோ? சரி, இப்போ நான் என்னத்தை கவனிக்கணும்? பாருங்கப்பா, என் போனை வர பொடிங்க வச்சுக்கிட்டாங்க. தர சொல்லுங்கப்பா. இருமா, அம்மாவே கொடுப்பாமா. தருவா தருவா. இவ இப்படியே போன்ல பேசிக்கிட்டே இருப்பா. உங்களுக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? ஏங்க, ஒரு அப்பாவா இந்த வீட்டோட ஆம்பளையா ஏதாவது செஞ்சிருக்கீங்களா நீங்க இது வரைக்கும்? எதுக்கு இப்ப காரணமே இல்லாம திட்டிட்டு இருக்க? என்ன எனக்கு
பொழுது போகலங்க, அதான் இப்படி கத்திக்கிட்டு இருக்கேன். வீட்டு ஆம்பளைங்க பொறுப்பு இல்லாம இருக்கிறதுனாலதான் பொம்பளைங்க எல்லாம் ஆம்பளை மாதிரி நடந்துகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. என்ன விஷயம்னே தெரியாம திட்டினா நாங்க என்னமா நினைப்போம்? அதானம்மா, என்னம்மா ஆச்சு? நீங்க என்னடா 2 பேரும் கூட்டா? என்ன நீ இன்னும் வேலைக்கு கிளம்பலையா? எவ்வளவு நேரம் நீ வீட்லயே இருப்ப? மா இன்னைக்கு லீவுமா, சண்டேமா. இதுக்கெல்லாமா நீங்க கோவப்படுவீங்க? ஏய், இத கேட்டு கேட்டுதான்டா என் தலையே சுத்துது. உனக்காச்சும் அவ பதில் சொல்றாளான்னு இத பாப்போம். பாருங்க, நான் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. பதில் சொல்ல வேண்டியவங்களுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஓ, இங்க சந்தியா சரவணன் மாமாவை தவிர எல்லாரும் இருக்கோமே. அப்ப அவங்க தான் பதில் சொல்ல வேண்டியவங்களா? ரொம்ப எதிர்பார்க்காத அர்ச்சனா, கடைசியில சப்புன்னு முடிஞ்சாலும் முடிஞ்சிரும். எங்க சொன்னா கேளுங்க. இங்க நிப்பாட்டுங்க, இங்க நிப்பாட்டுங்க, இங்க அச்சச்சோ, சுடிதார்ல வந்து நல்லா மாட்டிக்கிட்டோமே. பேசாம வர வழியிலேயே எங்கேயாச்சும் ஒரு இடத்துல புடவைய மாத்திருக்கலாம். தப்பு பண்ணிட்டேனே. ஓஹோ, இவ அடுத்த லெவலுக்கு போயிட்டாளா? நான்லாம் கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இது வரைக்கும் சேலைய தவிர எந்த ட்ரெஸ்ஸும் போட்டதில்ல. ஆனா இவ தைரியமா இத்தனை பேர் இருக்கும் போதே இப்படி சுடிதாரோட வந்து நிக்கிறா. அப்பா என்னாச்சுப்பா? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அது வந்து அது ஒண்ணும் இல்ல, சந்தியாவோட Dress ரொம்ப நல்லா இருக்குன்னு எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறோம். இல்லங்க ஏய், பச்சை கலரு. அர்ச்சனா, வாய் மூடி சும்மா இரு. அது வந்தது நான் சுடிதார் போட்டதுக்கு காரணம். இருமா, அத பத்தி நீ எதுக்குமா விளக்கம்லாம் சொல்ற? ஓ வாழ்க்கை ஓ இஷ்டம். உன்னை யாரு கேள்வி கேட்க முடியும்? கட்டின புருஷனே கேட்க முடியாது. நால எந்த மூளைக்கு? ஐயோ இல்லத்த, நீங்க கேட்கலாம். உங்களுக்கு எல்லா உரிமையுமே இருக்கு. நான் அதுக்கு பதில் சொல்றேன். நீதான் எல்லா கேள்விக்கும் டான்னு பதில் சொல்லுவேன்னு எனக்கு தெரியுமே. என்ன இருந்தாலும் படிச்சவ. நாங்க எல்லாரும் அப்படியா? படிக்காத தற்குறி. ஓ அளவுக்கெல்லாம் வர முடியுமா? இல்ல சரவணா, பைக் எல்லாம் ஓட்டி பழகிட்டியா? பழகிட்டாம இருக்கேன். ஏன் சரவணா, இந்த பைக் ஓட்டெல்லாம் சொல்லி கொடுப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் எவ்வளவு பணம் கேட்பாங்க? தெரியலையேப்பா. அது எனக்கு தெரியலையேம்மா. ஏன் கேக்குறீங்க? இல்ல, தெரிஞ்சா அந்த சம்பளத்தை சந்தியாவுக்கு கொடுக்கலாமேன்னு தான் கேட்டேன். இவ தானே உனக்கு சொல்லி கொடுக்குறா? அத்தை, என்ன சொல்றீங்க? சந்தியா சொல்லி கொடுத்தாளா? அத்தை இல்ல. சிவகாமி, என்ன சொல்ற? அவ எப்படி சொல்லி கொடுக்க முடியும்? எப்படியா? இதோ இப்படி அடிச்சு சொல்லி கொடுப்பா. என்ன சரவணா? சரிதானடா? இப்படிதானே இவ உனக்கு வண்டி ஓட்ட கத்து கொடுத்தா? அத்தை அது நீ இருமா, நான் முதல்ல இவங்கிட்ட பேசி முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் உன்கிட்ட வரேன். நீ சொல்லு சரவணா, நான் சொன்னது சரிதானே? சொல்லு சரவணா. ஆமாமா, சந்தியா தான் சொல்லி கொடுக்கறது. புருஷனுக்கு பைக் ஓட்ட சொல்லி கொடுத்த சாதனை பெண்மணின்னு அடுத்த நியூஸ் பேப்பர்ல போட்டுருவாங்க. இப்ப என்னங்க சொல்றீங்க? சரி சிவகாமி, இப்ப அதனால என்ன? சந்தியா சொல்லி கொடுத்து சரவண கத்துக்கூடாதா? நீங்க அங்க நடந்தது எல்லாம் பார்த்துட்டு பேசணும். வண்டி ஓட்ட கத்து தரேன்னு என் புள்ளைய ரோட்ல வச்சு அடிச்சு அடிச்சு விளையாடிக்கிட்டு இருக்கா. அத கூட விடுங்க, அது அவங்க புருஷன் பொண்டாட்டி இடையில இருக்கிற பிரச்சனை. இவதான் சொல்லி கொடுக்கறான்னு இவன் நம்ம கிட்ட சொன்னாதான் என்ன? ஏன் சொல்லல? என்னடா சரவண, நீ ஒவ்வொரு தடவையும் இதான் பிரச்சனையே. செய்யறத சொல்லிட்டு செஞ்சா என்னப்பா?
இவளுக்கு தான் மறைச்சா கோவம் வருதுல. நீங்களும் எதையாச்சும் செஞ்சுட்டு தான் இப்படி வரீங்க. இல்ல மாமா, அது என்னாச்சுன்னு நான் சொல்றேன் மாமா. இருங்க, அது சந்தியா சொல்லாந்தாமா சொன்னாங்க. நான் தான் வண்டியை நல்லா ஓட்டி பழகிட்டு அப்புறமா சந்தியா தான் சொல்லி கொடுத்தாங்கன்னு சொன்னா அது இன்னும் கொஞ்சம் சர்ப்ரைஸா இருக்கணும் தான். என்னது? பாத்தீங்களாங்க பாத்தீங்களாங்க இவன் சொன்ன வார்த்தைய? அது என்னதுடா? பிரைஸா? என்னவோ பிரைஸ்னு சொன்னால? அது சர்ப்ரைஸ் அத்தை. அதுதான், அந்த பிரைஸ் தான். அதெல்லாம் இவனுக்கு தெரியுமாங்க முன்னாடி எல்லாம்? இல்லல்ல, எல்லாம் இவதான் சொல்லி கொடுத்திருக்கா. ஒவ்வொன்னா இந்த வீட்ல இருந்து எல்லா பழக்கத்தையும் இவ மாத்திட்டாங்க. பார்வதி எப்ப பார்த்தாலும் மாப்பிள்ளையோட போன்ல பேசிக்கிட்டே இருக்கா. சரவண நிறைய பொய் சொல்றான். எல்லாமே இந்த வீட்ல புதுசு புதுசா இருக்கு. அம்மா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. சந்தியா பைக் ஓட்டுறத பார்த்துட்டு எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. கத்துக்கிட்டு சொன்னா உங்களுக்கும் அப்படிதான் இருக்கும்னு நினைச்சுதான் சொல்லாம விட்டேன். ஆமா அத்தை, ரொம்ப சாரி அத்தை, எங்களை மன்னிச்சிருங்க. இனிமே உங்ககிட்ட சொல்லாம நாங்க 2 பேருமே எதுவுமே செய்ய மாட்டோம். ப்ளீஸ் அத்தை. வீட்டு வேலையெல்லாம் ஒழுங்கா கத்துக்கோன்னு சொன்னா அதை உன்னால செய்யவே முடியல. இந்த மாதிரி வேலைக்கு மட்டும் உனக்கு எப்படி புத்தி வேலை செய்யுதோ எனக்கு தெரியல. அவங்க தான் மன்னிப்பு கேக்குறாங்கல்ல, விடே சிவகாமி. இவன் எப்படிங்க கொஞ்சம் கூட யோசிக்காம நம்ம எல்லார்கிட்டயும் எல்லாத்தையும் மறைக்க கத்துக்கிட்டான்? அப்படி மாத்தி வச்சிருக்கா இவனை. அம்மா, உங்களை சந்தோஷப்படுத்த நினைச்சுதான் அண்ணி மறைச்சிருக்காங்க. அதே காரணம் காட்டி நீங்க கோவப்பட்ட எப்படிமா? வாய் மூடு. இதோ இந்தா உன் போனு. டேய் ஆதி, சரவண வண்டியை நீ ஓட்டி பாத்தியா? இல்லையே, அண்ணன் என்னைக்கு இந்த கீர் வண்டி ஓட்டி பார்க்க போது அப்புறம் பாத்துக்கலான்னு இருந்தேன். நடக்கிறதுலாம் நம்புற மாதிரியா இருக்கு. ஆமாண்டா, அவன் பைக் வாங்கினதே ஆச்சரியம். வண்டி ஓட்டவே தெரியாம என்ன நம்பிக்கையில வாங்கினான்னு தான் நானும் நினைச்சேன். ஆமாண்ணே, இவர் என்னைக்கு ஓட்ட கத்துக்கிட்டு எப்போ வாங்குவாருன்னு தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். டேய், சந்தியா நீ வேற அவனுக்கு நல்ல சப்போர்ட்டா இருக்காங்கடா. என்ன பெரிய சப்போர்ட்? அவளாலதான் உங்க அண்ணன் இன்னைக்கு செம்ம டோஸ் வாங்கினாரு தெரியும்ல. அத்தை சும்மா வெளுத்து வாங்கிட்டாங்க பாத்தீங்கல்ல. அட போங்க அண்ணி, அம்மா அண்ணனை திட்டதெல்லாம் கணக்குல எடுத்துக்க முடியாது. இப்ப போய் பாருங்களேன், இந்த உலகத்திலேயே என் புள்ள சரவணா மாதிரி வேற யாருமே இல்லைன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. இல்ல ஆதி, அது உங்க அண்ணன் மேல இருக்கிற கோவமா இருந்தா மாற வாய்ப்பு இருக்கு. ஆனா சந்தியா மேல இருக்கிற கோவத்தை தான் அத்தை அப்படி காட்டினாங்க. ஏய், என்ன கோவப்பட்டு என்ன ஆக போகுது? அண்ணி சரவணனுக்கு வண்டி ஓட்ட கத்து கொடுத்தாங்களா இல்லையா? ஆமாண்ணே, நான் கூட உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமான்னு கேட்டேன். அண்ணனுக்கு கத்து கொடுக்குற அளவுக்கு பைக் ஓட்டவே தெரிஞ்சிருக்கு, அதுவும் கியர் பைக்கு. என்கிட்ட போட்ட சவால்ல அண்ணன் ஜெயிச்சிட்டாரு. ஆனா அவ லைசென்ஸ் வாங்குற அளவுக்கு தேற மாட்டான்டா. நீ கவலைப்படாத. அண்ணி சொல்லி கொடுத்து அவனால லைசென்ஸ் வாங்க முடியுமா? ஏதோ தட்டு தடு மாதிரி ஓட்டிக்கிட்டு இருக்கான். எட்டு போட சொன்னாதானே தெரியும். அப்புறம் என்னமா அங்க சத்தம்னு கேட்டுட்டு அத்தை வந்துட போறாங்க. நம்ம உங்க அண்ணனையும் சந்தியாவையும் கிண்டல் பண்ணோம்னு தெரிஞ்சது அடுத்த ரைட் நமக்கு தான். ஆமா ஆமா, எனக்கு தெரிஞ்சு இந்த சபையை இப்ப கலைக்கிறதா நல்லது. இத்துடன் இந்த கூட்டம் கலையட்டும். சரி சரி, நாம போலாம். யாரும் இல்ல. வாங்க. அம்மா, சொல்லுப்பா என்ன? அம்மா கோச்சுக்காதீங்கம்மா. கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நானே உங்ககிட்ட சொல்லலாம் தான் இருந்தேன். சரி, ஆசைப்பட்டு வண்டி வாங்கியாச்சு. என்னால ஓட்ட முடியாதுன்னு ஆதி கூட சொன்னாமா. இந்த சக்கரை பையன் எப்படி நான் கீர் வண்டியெல்லாம் ஓட்ட போறீங்கன்னு கேட்டான். எல்லாரும் இப்படி கேட்கும் போது ஒரு மாதிரியா இருந்துச்சு. அதான் எப்படியாச்சும் ஓட்டி பழகிடலான்னு. அதை இப்போ இங்க யாரும் தப்புன்னு சொல்லவே இல்லையே. வண்டி வாங்கினது ஓட்டுறதுக்காக தானே? நிப்பாட்டி வைக்கவா வாங்கினது? இல்லம்மா, சந்தியாவுக்கு வண்டி ஓட்ட தெரியும், அதனாலதான். அத வீட்ல சொல்லிட்டே செய்யலாமே சரவணா. நம்ம வீட்டு பொண்ணுங்கெல்லாம் இன்னும் சாதாரண வண்டி ஓட்டவே பழகல. அதுவே நமக்கெல்லாம் பெரிய விஷயம். இவ பெரிய வண்டியே ஓட்டுறானா அது அவளுக்கு பழக்கம். அவங்க வீட்ல அப்படி தைரியமா வளர்த்திருக்காங்க. அத நான் தப்புன்னு சொல்லல. ஆனா என்ன, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு பண்ணிருக்கலாம். எல்லார் பார்வையும் ஒண்ணு போல இருக்குமா சொல்லு?
யாரோ ஒருத்தவங்க வந்து நின்னு பார்த்து, என்ன சிவகாமி உன் மருமக ஒரு ஆம்பளை புள்ளைக்கு வண்டி ஓட்ட கத்து குடுக்கறாளேன்னு கேட்டா எனக்கு எப்படி இருக்கும் சொல்லு? சொல்லியிருக்கணும் தான்மா. ஆ. ஒரு வழியா ஓட்ட கத்துக்கிட்டு அப்புறமா சொல்லிக்கலாமேன்னு தான். ஐயோ இல்ல சரவணா, நீ ஓட்ட பழகிட்டா சந்தியா தான் எனக்கு வண்டி ஓட்ட கத்து குடுக்கறாங்கிற விஷயத்த வெளியில சொல்லாமே நீங்க விட்டுருப்பீங்க. இப்போ வேற வழி இல்லாம சொல்ல வேண்டியதாயிடுச்சு அதானே? ஐயோ அப்படியெல்லாம் இல்லம்மா. பின்னஎன்ன அப்படி இல்லமாங்கிற? வெளில தெரியாம மறைக்கிறதுக்கு இது பெரிய தப்புன்னு இல்லையே. சந்தியாவுக்கு ஒரு கூச்சம், எனக்கு கொஞ்சம் தயக்கம். அம்மா, முதல்ல இந்த வயசுக்கு அப்புறம் கியர் வண்டி ஓட்ட கத்துக்கிறதே எனக்கு ஒரு கூச்சமா இருந்துச்சுமா. இத சந்தியா சொல்லி கொடுக்குறாங்கன்னு உங்ககிட்ட வந்து சொல்றதுக்கே எனக்கு கொஞ்சம் தயக்கமா இருந்துச்சு. நீ 1000 சொல்லு சரவணா, ஆனா உன் மனசு முன்ன மாதிரி கிடையாது. எந்த ஒரு விஷயத்தையாவது நீ என்கிட்ட சொல்லாம பண்ணிருக்கியா? ஆனா நீ கல்யாணத்துக்கு அப்புறம் எதையும் என்கிட்ட சொல்றதே இல்ல. எல்லா முடிவையும் நீ அவளை கேட்டுதான் எடுக்கிற. நான் இப்ப உனக்கு 2ஆம் பட்சம் ஆயிட்டல்ல? இல்ல, அவதான் உனக்கு முக்கியமாயிட்டால சரவணா. அம்மா, நீங்க ஏமா இப்படி பேசுறீங்க? நீங்க எப்பவுமே எனக்கு முக்கியம்தான். நீங்க எப்பவும் என் அம்மா தான். இப்படி தேவையில்லாம கற்பனை பண்ணாதீங்கம்மா. கற்பனை பண்ணிக்க எனக்கு நான் பைத்தியமா பிடிச்சிருக்கு. என் மனசுல என்ன படுதோ அதத்தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அம்மா, எனக்காக ஒரு 5 நிமிஷம் என் கூட வாங்கம்மா. எங்கடா? நீங்க வாங்கம்மா, நான் சொல்றேன். எனக்கு ரொம்ப நாள் ஆசைம்மா. இப்பதான் அதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நீ எதை பத்தி பேசிட்டு இருக்க? நீங்க வாங்க, நான் சொல்றேன். டேய் சொல்லுடா, நான் வரேன். எதை பத்தி பேசுறேன்னு சொல்லு. வாங்க, நான் சொல்றேன். வாங்க. என்னடா நீ சொன்னதானே எனக்கு தெரியும். சொல்லிட்டு தான் கூட்டிட்டு போயேன்டா. சிவகாமி இப்ப எங்க கூட்டிட்டு போறான்? உட்காருங்கம்மா, ரவுண்ட் போயிட்டு வருவோம். நானா உட்காரதா? நான் வரல. ஐயோ டேய், இன்னும் உனக்கே ஒழுங்கா ஓட்ட வரல. இதுல என்ன கூட வச்சு ஓட்டனா எங்கயாவது கீழே விழுந்து தொலைச்சிருவோம். அம்மா வேணாம். அதெல்லாம் நான் நல்லா ஓட்டுவேம்மா. நீங்க வாங்க. ஐயோ அதெல்லாம் வேண்டாம். இங்க பாருப்பா, நீ வண்டியை நிறுத்திட்டு உள்ள வா. வா 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 வா. அம்மா, ஏன் ரொம்ப நாள் ஆசைம்மா. எனக்கா ஒரு 5 நிமிஷம் கூட வர மாட்டீங்களா? சும்மா அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு வருவோம். உட்காருங்க. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஒண்ணு இல்ல. டேய் டேய் சரவணா, சரவணா டேய். ஐயோ ஐயோ டேய், என் பொண்டாட்டிடா டேய். ஐயோ டேய் டேய் பாத்து போடா, எனக்கு பயமா இருக்கு. போதுண்டா சரவணா, வீட்டுக்கு போயிடலாம்டா. அம்மா, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, போயிடலாம். நீங்க பயப்படாம வாங்க. நான் நல்லா தானே ஓட்டுறேன். சரவணா என்னடா அது? ஐயோ ஐயோ விழுந்துற போறோம். அம்மா 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 பாத்து. என்னடா இது? ஐயோ என்னாச்சு? பெட்ரோல் இல்லையா? அம்மா, அதெல்லாம் டேங்க் ஃபுல்லா இருக்குமா. அப்படியே நின்னுச்சு. ஏன் தெரியல, திடீர்னு நின்றுச்சு. இருங்க, நான் ஸ்டார்ட் பண்ணி பார்க்கறேன். என்னடா நீ? அப்பவே சொன்ன நானு, என் பேச்சு கேட்காம இப்ப இங்க வந்து நிக்கிறோம். இப்பெல்லாம் ஏதோ ஒரு பட்டன் அமுக்குனாலே வண்டி ஸ்டார்ட் ஆகுற மாதிரி கிடைக்குது இல்ல? அத பார்த்து வாங்கி இருக்கலாம்ல. இப்ப பாரு, இங்க நிக்கிறோம். இன்னும் எவ்வளவு நேரம் இங்க நிக்க போறோமோ தெரியல. அம்மா போயிடலாம், இருங்கம்மா. அம்மா, பெட்ரோல் ஆன் பண்ண மறந்துட்டேம்மா. நல்லா மறந்த போ. டேய் முடியலன்னா விட்டுறா. நான் இதோ நடந்தே போயிடுறேன். நீ தள்ளிட்டு எடுத்து வா. நான் நடந்து போ. அம்மா, என்ன அசிங்கப்படுத்தாதீங்கம்மா. சும்மா உட்காருங்க. சும்மா உட்கார்ந்தா எப்படிடா போவோம்? இருங்க, நான் இப்ப ஸ்டார்ட் பண்றேன். இருங்க. அம்மா, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உட்காருங்க, உட்காருங்க, உட்காருங்க. ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாருங்க. வண்டியை திருப்பு. போதும், வீட்டுக்கு போலாம். இருங்கம்மா. டேய், இது புது வண்டில தான் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. பரவாயில்லடா, நீ நல்லாவே வண்டி ஓட்டுறடா. அவ்வளவுதாம்மா. இதுக்கு போய் பயப்படுறீங்க? எப்படி இருக்கு நான் வண்டி ஓட்டுறது? ஓ, ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரவணா. எனக்கு பெருமையாவும் இருக்குடா. இல்லம்மா, இந்த வண்டியை நம்ம எப்போ வாங்கி இருக்கணுமா?
எல்லாம் செலவை நினைச்சு அப்படியே விட்டுட்டேன். அதெல்லாம் சரிதான்டா. ஆனா பிடிச்சதை வாங்கிக்கிட்டியே. உங்க அப்பாவுக்கும் எனக்கும் கல்யாணம் முடிஞ்சப்போ ஒரு ஒண்டி கொடுத்தின வீடு தான், ஒரு ஓட்ட சைக்கிள் தான் அவர் வச்சிருப்பாரு. போகிறதுக்கும் வரத்துக்கும் அது மட்டும்தான். என்ன பின்னால உட்கார வச்சு வதக்கு வதக்குன்னு மிதிப்பாரு. எப்படியாச்சும் உழைச்சு காசு சேர்த்து வச்சு ஒரு ஸ்கூட்டர் வாங்கணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அவர் காலத்துல அது முடியாமையே போயிடுச்சு. பிள்ளைங்க நீங்க தலையெடுத்து இதையெல்லாம் வாங்கணும்னு இருந்திருக்குடா. அம்மா, அப்பாவுக்கு இந்த வண்டியை ஓட்ட கத்து கொடுக்குறேம்மா. அப்பா உங்களை வச்சு ஓட்ட வர பாருங்க, சூப்பரா. போடா போடா. அவர் இந்த வயசுல இந்த வண்டியை ஓட்டி கை காலை உடைச்சுக்கிறதுக்கா? நீ சும்மா இரு. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் சரவணா. அம்மா, அதெல்லாம் ஈஸியா கத்துப்பாருமா. சரவணா, போதும்டா போதும். நம்ம வீட்டுக்கு போலாம், வா. நேரா வீட்டுக்கு போ. சரி, வீட்டுக்கு போலாமா? திருப்புட்டா? திருப்பு. சரி இருங்க, அங்க போய் திருப்பிடுறேன்.